டிஎன்ஏ முறையை கண்டறிவதற்கு முன்னோடியாக இருந்த விஞ்ஞானியும் நோபல் பரிசு பெற்றவருமான ஜேம்ஸ் வாட்சன் தனது 97வது வயதில் காலமானார். 20ஆம் நூற்றாண்டில் மிக முக்கிய கண்டுபிடிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட டிஎன்ஏயை பிரித்தானிய விஞ்ஞானி பிரான்சிஸ் கிரீக்குடன் இணைந்து 1953ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் இருவரும் இணைந்து மேற்கொண்ட கண்டுபிடிப்பு உயிரியல் விஞ்ஞானத்தின் வேகமான வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. அதனால் அவர்கள் இருவரும் 1962ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றனர். அமெரிக்க விமான பயணங்கள் குறைக்கப்பட்டமையினால் ஆயிரக்கணக்கான விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்க அரசாங்கம் பெடரல் நிதியை தடுத்தமையினால் விமான கட்டுப்பாட்டாளர்கள் புதிய ஊழியர் என பெரும் எண்ணிக்கையிலானோருக்கு சம்பளமின்றி செயற்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் ஊழியர்கள் மீது காணப்படும் அழுத்தத்தை குறைப்பதற்கு அமெரிக்காவில் 40 விமான நிலையங்களில் புதிய சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. பணியாளர்கள் பற்றாக்குறையை முகாமைத்துவம் செய்வதற்காக பெடரல் விமான சேவை நிர்வாகம் 4% விமான பயணங்களை கட்டாயம் குறைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. அடுத்த வாரம் அளவில் அதனை 10% வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா பின்பற்ற வேண்டிய சர்வதேச ஒப்பந்தங்கள் காரணமாக விமான பயணங்களை குறைப்பதற்கான உத்தரவு சர்வதேச பயணங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை என அமெரிக்க போக்குவரத்து செயலாளர் ஷோன் டர்பி தெரிவித்துள்ளார்.